ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சென்னை கப்புள்ஸ் vlog. ஸோ இன்றைக்கி நம்ம மினி vlog பார்த்துடலாமா? எஸ்ங்க, இது சண்டேயோட கண்டினியூஷன் vlog தான். ஸோ நைட்டு வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்னை ரொம்ப கடுப்பேற்றி விட்டுட்டாங்களா. ஸோ அதனால் வா உன்னை வெளில கூட்டு போகிறேன் அப்படின்னாங்க. நாங்களும் ஒர்க் போயிட்டு இருந்தனால ஸோ எனக்கு வந்து பிரேக் அந்த மாதிரி இல்லை. ஸோ நாங்கள் காஃபி ஷாப்புன்றதே ரொம்ப ரேர் அந்த டைமில் போகிறது. ஸோ இப்போ தான் சரி ஓகே ஃபைனலாக 2 பேரும் வெளியில் போகலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நாங்கள் 2 பேருமே ஒர்க் போக ஆரம்பிச்சிருந்து இந்த ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அப்படின்றதுமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தோணுமா இந்த மாதிரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதான்னு சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு தோணும். ஸோ நம்ம என்ன தான் நம்ம பேசிக்கிட்டாலும் பட் அந்த டைம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவர் வர டைமில் மார்னிங் 6 o'clock கிளம்பிடுவாங்க, நான் 8:30 கிளம்பிடுவேன். மறுபடியும் அவங்க 8 o'clock வருவாங்க, நான் சாப்பிட்டுட்டு டயர்டில் தூங்கிடுவேன். நாங்கள் பேசுறதுக்கான டைமு ஸோ எங்களுக்கான டைம் அப்படின்றதே எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸோ எங்களுக்கான டைமை நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ப்ளஸ் வந்து எனக்கு இந்த வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரோட்டில் அழகாக அந்த செடியெலாம் இருந்தது. நைட் டைமில் ட்ராவல் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. ஸோ நானும் டீ ஷாப்புக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா டாமினோஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் சொல்லிகிட்டே இருந்தேன், நாமக்கலுக்கு டாமினோஸ் வந்ததுலேருந்து என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ என்ன வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் உங்களோட விஷ் அப்படின்ட்டு. இல்லை உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து சிக்கன் பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுங்க. ஸோ டேபிள் எதுவுமே இல்லை. நாங்கள் ஒரு 10 minutes வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு டேபிள் ஃப்ரீ ஆச்சு. அவங்க க்ளீன்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பீஸாவும் வந்துடுச்சு. ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் அந்த பீஸாவை அவர் பிரேக் பண்ணும்போது ரொம்ப சீஸியாக இருந்தது. ஆனால் நான் பிரேக் பண்ணும்போது அந்தளவுக்கு சீஸியே இல்லைங்க. அது கொஞ்சம் லைட்டாக எனக்கு காண்டாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு போகும்போது நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சீரியஸாங்க இந்த விலாக் எடுக்கிறதுக்குள்ளே நிறைய எனக்கு கால் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.